ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுக்காக நான் இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் ட்ரோல் வீடியோவும் கொஞ்சம் மீம் வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் என்னடா பண்ணுறது, நெக்ஸ்ட் வீடியோ கண்டென்ட்டே இல்லையடா அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல இத கபாரு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. இப்ப நீயும் என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆயிடலான்னு பாக்குற. நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோல சில பல இடத்துல கெட்ட வார்த்தைகள் வரலாம், தவிர்க்க முடியல. அதனால கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க. ஃபாரின்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட கல்ச்சரையும் அதுக்கப்புறம் இந்தியா எப்படி இருக்கு அப்படிங்கறத விளாக் எடுத்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒருவேளை நம்ம இந்தியாவில் வந்து விளாக் எடுக்கிறது ஒரு கிளேல் விளாகரா இருந்தா அவங்கள நம்ம சமூகம் எப்படி நடத்துது அப்படிங்கிறதையும், அதுவே ஒரு பையனா இருந்தா அவங்கள நம்ம சமூகம் எப்படி நடத்துதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். பாப்பமா நண்பர்களே வாங்க. Thank you both. 70? No? What? It doesn't work like that. Yeah. No, I don't think it works like that. I think I'm supposed to buy the fruit off you. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போவோம். வாங்க போவோம். இப்போ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற வீடியோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இர்ஃபான் ப்ரோவை கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ. பொழப்பு என்ன தெரியுமா? திங்கிறது, பேழ்றது, தூங்குறது. 3 வார்த்தை தான். சொல்லுப்பா தம்பி, திங்கிறது, பேழ்றது, தூங்குறது. அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை. ஒரு கடைக்கு போக வேண்டியது, அந்த சாமான திங்க வேண்டியது. ஒரு பொழப்புன்னு பொழக்கிது. அசிங்கமா இல்லையா உனக்கு? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இவரை வச்சு மீம் கிரியேட் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட பாடி வெயிட், இவர் சாப்பிட்றது, இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பாடி ஷேமிங் பண்றது ரொம்பவே தப்பு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். பணம் என்னிடத்து கொட்டி கிடக்கு, வெட்டி புண்ட இடத்தில் என்ன இருக்கு, சப்பி பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு, ஐட்டம் நீ இருந்த மீசம் இருக்கு. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. இதை வந்து நான் என் பர்சனல் லைஃப்ல இருந்து சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நம்பிடாதீங்க. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இது உண்மை நினைச்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அமெரிக்கால இருக்க ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே மாதிரி இந்தியாவில் இருக்க ஒரு மதர் அவங்களோட சன்னை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கிறத நீங்களே பாருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எனக்கு பல டைம் வந்திருக்கு. நான்லாம் சொல்லி லீவ் போடாத காரணமே இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் வயிறு வலி வந்துடும். இதை வந்து எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. கண்டுபிடிச்சி நீ வயிறு வலியே வந்தாலும் பரவாயில்ல, நீ ஸ்கூலுக்கு போய் அனுப்பி விட்டுருவாங்க. இப்படி இல்லைன்னா வேற வழியே இல்லைன்னா ரன்னிங் தான். எங்களுக்கு எல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு லவ் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டா எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறதையும், அதே பேரண்ட்ஸ் இந்தியாவில் அவங்க பொண்ணு லவ் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டா எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களுக்கு எல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. இந்த மாதிரி நீங்க லவ் பண்றப்ப அவங்க பேரண்ட்ஸ் உங்களை துரத்துன சம்பவம் இருந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நெக்ஸ்டா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சேர்த்து விடுறாங்கன்னா அந்த பொண்ணோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும், அந்த பையனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறோம். நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க. நல்லா பிடிக்கிறான்.
பையன் பார்க்கறதே பாருங்க சரியான காமெடியா இருக்கு. இந்த பொண்ணு எப்படி அழுது புலம்பிட்டு இருக்கு. அவன் பாருங்க யாரா எப்படி அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இது வரைக்கும் நீங்க நிறைய பிராங்க் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் அடிச்சு சொல்றேன், இந்த பிராங்க் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கிலோ என்ன ரேட்டு? கிலோ எடுத்தா 200 100 ரூபாவா? 200 ரூபாய் 120 ரூபாவா? 200 200 ஓ 100 ரூபாய்க்கு குடிக்கீங்களா? உங்களுக்கு கட்டுமா கிலோ? அரை கிலோ 100 கேஜி 200 150 ரூபாவா? கட்டுமா? 2 கிலோ 200 ரூபாவா? சூப்பர் அண்ணாச்சி, கட்டுமா உங்களுக்கு? 1 கிலோ 1 கிலோ 1 கிலோ 100 ரூபாய், 2 கிலோ 200 ரூபாய். சாமி 1 கிலோ 200 ரூபாய் கட்டுமா அப்படி குடுக்குறீங்களா? 1 கிலோ 200 ரூபாய் 1 கிலோ 150 ரூபா குடிக்கீங்களா? உங்களுக்கு கட்டுமா அண்ணாச்சி? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. 1 கிலோ 200 ரூபாய் 1 கிலோ 150, 180. 200 2 கிலோ 200 ரூபாவா? 2 கிலோ 200 ரூபாவா? இல்ல 25 கிலோ 25 கிலோ அது மட்டும் கேக்கா. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கமெண்ட்னாச்சும் போடுங்க. இந்த வீடியோ நீங்கள் நல்லா இல்லைன்னு கமெண்ட் போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் போடுங்க. எதையாச்சும் சொல்லியா